மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மருத்துவ உலகம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மயக்க மருந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்க்கலாம். மயக்க மருந்து இல்லாத காலத்தில் நோயாளிகளும் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்தாங்க. குறிப்பாக இப்போ ஒரு நோயாளி பிளாடர் ஸ்டோன், அதாவது சிறுநீர் பையில் கல்லோடு இருந்தால் அப்போ லெத்தாட்டமி அப்படின்ற சர்ஜரி பண்ணி அந்த சிறுநீர் பையிலேருந்து அந்த கல்லை ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் மயக்க மருந்து இல்லாதனால நோயாளிகள் முழிச்சிருக்கும் போதே சர்ஜரி பண்ண வேண்டிய நிலை இருந்தது. அதாவது நோயாளிகள் மயக்க நிலையில் இல்லாத போதே அறுவை சிகிச்சை பண்ணணும். அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பிளாடர் ஸ்டோனை அந்த லெத்தாட்டமி அப்படின்ற சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணணும். இந்த சமயம் நோயாளிகள் மயக்க நிலையில் இல்லாதனால அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது பயங்கரமாக அவங்களுக்கு வலிக்கும். இதனாலேயே நோயாளிகள் அதிகமாக கத்துவாங்க, அலறுவாங்க, பதற்றம் அடைவாங்க. இதனால் தொடர்ந்து மூமெண்ட் இருக்கும், அதாவது தொடர்ந்து அசைவு இருக்கும். இப்படி அந்த நோயாளி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறனால சரியாக சர்ஜரி பண்ண முடியாது. இதனாலேயே சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த நோயாளியை முழுமையாக கட்டி போட்டுருவாங்க ஒரு ரோபை பயன்படுத்தி. அப்படி ரோபை பயன்படுத்தி கட்டி போட்டு அவங்களுடைய அசைவு நிற்கலை அப்படின்னா சுற்றிலும் சில நபர்கள் சேர்ந்து அந்த நோயாளியை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க, அசையாத மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நோயாளி மயக்க நிலையில் இல்லாத போதே அந்த சர்ஜரி நடக்கும். சிறுநீர் பையிலிருந்து லெத்தாட்டமி அப்படின்ற சர்ஜரி பண்ணப்பட்டு ஸ்டோனானது ரிமூவ் பண்ணப்படும். இது மட்டும் இல்லாமல் நான் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகளும், குறிப்பாக இப்போ ஒரு நோயாளிக்கு பல் பிடுங்கணும் அப்படின்னாலும் இதே பிரச்சனை தான் இருந்தது. குறிப்பாக ஒரு நோயாளியினுடைய பல்லை பிடுங்கணும். அந்த நோயாளியினுடைய பல்லை பிடுங்கும்போது வேரோடு பிடுங்கணும். அப்போ அது எவ்வளோ கொடூரமான வலியை கொடுக்கும் அப்படின்றது இன்றைய காலகட்டத்திலேயே பல்ல பிடுங்கிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட இந்த ஒரு பல் பிடுங்கக்கூடிய இந்த ஒரு சர்ஜரி அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடூரமானது. ஏன்னா மயக்க மருந்து இல்லாதனால. ஸோ இப்பேற்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக நோயாளிகள் பதற்றம் அடைகிறனால அதிகப்படியான ரத்தமும் வெளியேறும். இப்படி ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணுறாங்க, இப்போ ஒரு விரலை வெட்ட வேண்டிய நிலை அல்லது கையே வெட்டணும் அல்லது காலை வெட்டணும் அப்படின்ற நிலை இருக்குன்னா அவங்க முழிச்சிருக்கும் போதே சர்ஜரி பண்ணி அந்த காலை அகற்றும் போது பயங்கரமாக அவங்க கத்தி பதறனால ரத்தம் வேகமாக வெளியேறும். இப்படி ரத்தம் வேகமாக வெளியேறனாலேயே அந்த ரத்தப்போக்கின் காரணமாகவே நோயாளிகள் இறந்தும் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ண அந்த ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டும் நிறைய நோயாளிகள் இறந்து போவாங்க. ஸோ இப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இருந்தது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஆல்கஹால், ஓபியம் போன்றவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது எதுவுமே கை கொடுக்கலை. அப்போ தான் 1800 இந்த காலகட்டத்தில் சர் ஹம்ஃப்ரி டேவி அப்படின்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி, அவர் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கலினுடைய ஒரு அனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டியை அவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு அதில் இருக்கக்கூடிய மயக்கம் அடைய வைக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹம்ஃப்ரி டேவி கண்டறிஞ்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக கை கொடுக்கல. இப்படியே சில ஆண்டுகள் போனது. இதே மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வந்தது. அப்போ 1842 இந்த காலகட்டத்தில் கிராஃபர்ட் வில்லியம்சன் லாங் அப்படின்ற ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர், ஒரு சர்ஜன், அவர் அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் ஈத்தர் அப்படின்ற ஒரு கெமிக்கலை, இந்த மாதிரி ஈத்தர் அப்படின்ற லிக்யூடை மருத்துவத்தில் அறுவை சிகிச்சையின் போது அதை மயக்க மருந்தாக பயன்படுத்தினதாக அந்த சமயம் சொல்லப்பட்டது. இது போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் ஹாரேஸ் பெல்ஸ் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் அதே மாதிரி வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டிஸ்ட், பல் மருத்துவர். இவங்க ரெண்டு பேரும் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1845 காலகட்டத்தில் நைட்ரஸ் ஆக்சைடை மறுபடியும் பயன்படுத்தி பார்த்தாங்க. 45 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1800 ஹம்ஃப்ரி டேவி பயன்படுத்தினாங்க. 1845 அதே நைட்ரஸ் ஆக்சைடை பயன்படுத்தினாங்க. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சது. அப்போ தான் சார்ல்ஸ் தாமஸ் ஜாக்சன் அப்படின்ற ஒரு மருத்துவர், அவர் ஒரு ஃபிசிஷியன் மட்டும் இல்லாமல் ஒரு கெமிஸ்ட், வேதியியலாளரும் கூட. அவர் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன்ட்ட இந்த மாதிரி ஈத்தர் அப்படின்னு சொல்லி
ஒரு லிக்யூட் இருக்குது, அதை வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன், அவர் வந்து ஷார்ட்டாக வில்லியம் டிஜி மார்டன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவர் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு டயத்தல் ஈத்தரை பயன்படுத்தி மயக்க மருந்தாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஈத்தரை பயன்படுத்தினவங்க அல்லது அந்த கிராஃபர்ட் வில்லியம்சன்லாங்க, அதே மாதிரி சார்ல்ஸ் தாமஸ் ஜாக்சன் அதை சஜஸ்ட் பண்ணவர், இவங்கெல்லாம் வந்து பெருசாக அதை வந்து பயன்படுத்துறதுலையோ அல்லது அதுக்குண்டான ஆராய்ச்சியையோ வந்து அந்தளவுக்கு மேற்கொள்ளலை. ஆனால் வில்லியம் டிஜி மார்டன் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு. அந்த சமயம் வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வில்லியம் டிஜி மார்டன் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சரியான பேஷண்ட் வந்து அந்த சமயம் கிடைக்கல. அப்போ தான் எபனீசர் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி, அவருடைய ஃபுல் நேம் வந்து எபனீசர் ஹாப்கின்ஸ் ஃப்ராஸ்ட் அப்படின்னு, அந்த எபனீசர் ஹாப்கின்ஸ் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர் வந்து ஒரு மியூசிக் டீச்சர். அவருக்கு பயங்கரமான பல்வலி இருந்தது. அப்போ வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன்ட்ட எப்படியாவது இந்த பல்வலியை வந்து போக்குங்க அப்படின்னு சொல்லி வராங்க. ஏன்னா வில்லியம் டிஜி மார்டன் ஒரு பல் மருத்துவர் அப்படின்றனால. ஸோ கரெக்டாக இது வந்து 1846 செப்டம்பர் மாதம். அப்போ இதுதான் வந்து சரியான வாய்ப்பு அப்படின்னு வில்லியம் டிஜி மார்டன் வந்து கருதினாங்க. அதன் காரணமாகவே இந்த வில்லியம் டிஜி மார்டன் வந்து அந்த எபனீசர் ஹாப்கின்ஸ் ஃப்ராஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு மியூசிக் டீச்சருக்கு இந்த டயத்தல் ஈத்தரை வந்து கொடுத்தாங்க. டயத்தல் ஈத்தர் அப்படின்றது ஒரு லிக்யூட் ஃபார்மில் இருந்துச்சு. அப்போ அதை அவர் வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் வச்சுட்டு அதை வந்து அவருக்கு வந்து இன்ஹேல் பண்ண வச்சாங்க, நுகர வச்சாங்க. அதாவது இது வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும், ஆனால் அது ஒரு வந்து வாலிட்டிலாம் வந்து இருக்கும். அதாவது அது வந்து காற்றுக்குள்ள வந்து ஏருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனால் அது உடனடியாக வந்து நீராவியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த லிக்யூடெல்லாம் அந்த நீராவியை தான் வந்து இன்ஹேல் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ராஸ்ட் அப்படின்ற அந்த மியூசிக் டீச்சர்கிட்ட வில்லியம் டிஜி மார்டன் வந்து கொடுத்தாங்க. அவர் அதை இன்ஹேல் பண்ண உடனே உடனடியாக மயக்கமடையவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் டிஜி மார்டன் வந்து அந்த ஒரு மியூசிக் டீச்சரோடைய பல்லை வந்து பிடுங்கி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து முழிக்கவும் செஞ்சிடறாங்க. முழிச்சதுக்கப்புறமா கேட்கும்போது கொஞ்சம் கூட என்னால் வலி உணர முடியல அப்படின்னு எபனீசர் ஹாப்கின்ஸ் ஃப்ராஸ்ட் வந்து தெரிவித்தாங்க. இதை பார்த்த உடனே வில்லியம் டிஜி மார்டன் வந்து பூரிப்படைஞ்சு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பேப்பரையும் எழுதி வெளியிட்டாங்க. ஆனால் அது பெரிய அளவில் கொண்டாடப்படலை. அப்போ தான் வில்லியம் டிஜி மார்டன் வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணுறாங்க. இது ப்ரைவேட்டாக ஒரு நபருக்கு பண்ணுறனால இது வந்து உலகம் முழுக்க தெரிய வராது. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு பொது மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த ஒரு சர்ஜரியை வந்து பண்ணணும், அங்கே இந்த ஈத்தரை வந்து பயன்படுத்த வைக்கணும், நிறைய மருத்துவர்கள் இருக்கணும் சுற்றி, அதே மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் இருக்கணும், நிறைய மருத்துவ மாணவர்கள் இருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணால் இது வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வில்லியம் டிஜி மார்டன் வந்து முடிவு செஞ்சாங்க. இதனால் அதே 1846 அக்டோபர் மாதம் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன், அங்கே இருக்கிற மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ஜான் காலின்ஸ் வாரன் அப்படின்ற ஒரு சர்ஜன், அவர்கிட்ட இந்த ஒரு அற்புத கண்டுபிடிப்பை வந்து தெரிவித்தாங்க. அவர் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க. சரி சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதே 1846 அக்டோபர் 16 அந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்களினுடைய முன்னிலையில் நிறைய மருத்துவ மாணவர்களுடைய முன்னிலையில் சில விஞ்ஞானிகள் முன்னிலையில் அந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயமானது எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ அதை வந்து எட்வர்ட் கில்பர்ட் ஆபர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நோயாளி, இவர் வந்து ஒரு பிரிண்டர், அவருக்கு வந்து கழுத்தில் ஒரு கட்டி இருந்தது, குறிப்பாக வந்து வாஸ்குலர் டியூமர் இருந்தது, அதை வந்து வெட்டி எடுக்கணும். ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் மயக்க மருந்து இல்லாதனால இப்போ வந்து அந்த கழுத்தில் இருக்கிற டியூமர் வெட்டி எடுக்கணும்னாலும் மயக்க மருந்து இல்லாமல் தான் அவர் முழிச்சிருக்கும் போதே அவரை கட்டி போட்டு தான் எடுக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வில்லியம் டிஜி மார்டன் வந்து ஈத்தரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணனால மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் 1846 அக்டோபர் 16 அன்னைக்கு அந்த சர்ஜரியை டாக்டர் ஜான் காலின்ஸ் அப்படின்ற வாரன் அவர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டர் ஜான் காலின்ஸ் வாரன் வந்து அந்த எட்வர்ட் கில்பர்ட் ஆபர்ட் அப்படின்ற நபருக்கு அவருடைய டியூமரை வந்து வெட்டி நீக்குறாங்க. குறிப்பாக அவருக்கு ஃபஸ்ட்டு டயத்தல் ஈத்தரை வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வில்லியம் டிஜி மார்டன் வந்து பரிந்துரையில் அவரும் வந்து இருக்கிறாங்க. அவர் தான் சஜஸ்ட் பண்ணி இப்படி இதை பயன்படுத்தினா அவங்க மயக்கம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம். ஏன் இந்த சர்ஜரி வில்லியம் டிஜி மார்டன் பண்ணலைன்னா, வில்லியம் டிஜி மார்டன் வந்து ஒரு பல் மருத்துவர், ஒரு டென்டிஸ்ட், அவர் வந்து சர்ஜன் கிடையாது. ஸோ அவர்னால் இந்த சர்ஜரி பண்ண முடியாதனால தான்
டாக்டர் ஜான் காலின்ஸ் வாரனை அவர் வந்து பண்ணிச்சாங்க. ஸோ அவர் வந்து பண்ணுறதுக்காக ஈத்தர் கொடுத்தாங்க. உடனடியாக எட்வர்ட் கில்பர்ட் ஆபட் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அவர் மயக்கம் அடைஞ்ச உடனே அவருடைய டியூமர் வெட்டி எடுக்கப்படுது. வெட்டி எடுக்கப்பட்ட பிறகு அவர் வந்து முழிக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சு முழிக்கும் போது அவர் கொஞ்சம் கூட வலி தெரியல, அறுவை சிகிச்சை பண்ண வலி வந்து தெரியல. ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன வலி வந்து இருக்கும், அந்த வலி இருந்துச்சு. ஆனால் பண்ணும்போது வலி தெரியல அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கில்பர்ட் ஆபட் வந்து சொன்னாங்க. உடனடியாக இது வந்து மிகப்பெரிய அளவில் இது வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் 1846 அக்டோபர் 16 இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட இந்த சர்ஜரி ஈத்தர் பயன்படுத்தப்பட்டனால ஈத்தர் டே அப்படின்னு அக்டோபர் 16 குறிக்கப்பட்டது. ஸோ உடனடியாக இது வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகப்பட்டது. உடனடியாக உலகம் முழுக்க ஈத்தர் அப்படின்னு ஒரு லிக்யூட் இருக்குது, இதை வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அது பரவலாக வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ உலகத்துக்கு மயக்க மருந்தை பப்ளிக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்ச நபர் வந்து வில்லியம் டிஜி மார்டன் அப்படின்ற இந்த ஒரு டென்டிஸ்ட் தான். இந்த ஒரு வில்லியம் டிஜி மார்டன் வந்து 1819 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு பிறந்தவர். அவர் 1868 ஜூலை 15 அன்னைக்கு அவருடைய 48 வயசுல இறந்திருந்தாங்க. இந்த வில்லியம் டிஜி மார்டன் எங்கே எப்போ பிறந்தாங்க, அவர் எப்படி வாழ்ந்தாங்க, அவர் இந்த கண்டுபிடிப்பை எப்படி செஞ்சாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை இந்த வில்லியம் டிஜி மார்டனுடைய முழு வாழ்க்கை வரலாறு இதை வந்து ஏற்கனவே நான் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வில்லியம் டிஜி மார்டனுடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த அதை வந்து கிளிக் பண்ணி வில்லியம் டிஜி மார்டனுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா டிஸ்பிளேயில் கூட அதை வந்து பண்ணுறேன். நீங்கள் டிஸ்பிளேயில் கிளிக் பண்ணுறதன் மூலமாகவே வில்லியம் டிஜி மார்டனுடைய வாழ்க்கை வரலாறுக்கு நேரடியாகவே போயிடலாம். இதே மாதிரி இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1847 அதாவது அடுத்த ஆண்டு ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு அப்சட்ரிஷியன், அதாவது ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர் வந்து குளோரோஃபார்மை வந்து மயக்க மருந்தாக கண்டறிஞ்சாங்க. ஏன் அப்படின்னா ஈத்தர் அப்படின்றது ஒரு மயக்க மருந்து தான், இருந்தாலும் ஈத்தரில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது இந்த ஈத்தரை வந்து பயன்படுத்தும் போது அந்த நோயாளிகளுக்கு வந்து சில பக்க விளைவு இருந்தது. குறிப்பாக வந்து அடிக்கடி இருமல் வந்து ஏற்படுறது அந்த ஈத்தர் பயன்படுத்துறதுனால. அதுக்கப்புறமா குமட்டல் ஏற்படுறது. அதே மாதிரி ஈத்தர் வந்து பயங்கரமான வந்து அன்பிளசண்டான ஸ்மெல்லை வந்து கொண்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அதனுடைய பக்க விளைவுகளாக இருந்தது. ஆனால் குளோரோஃபார்ம் அப்படின்றது இந்த பின் விளைவுகளை ஏற்படுத்தலை அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படின்ற ஒரு மகப்பேறு மருத்துவர், இவர் வந்து 1811 ஜூன் 7 பிறந்து 1870 மே 6 அன்னைக்கு இறந்தவர். இந்த ஜேம்ஸ் யங் சிம்சனுடைய வாழ்க்கை வரலாறையும் நான் ஏற்கனவே வந்து வீடியோவாகவே வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் 1847 அவர் வந்து ஈத்தருக்கு பதிலாக குளோரோஃபார்மை பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஆனால் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. அதை வந்து அதிகமாக குளோரோஃபார்ம் வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா அது இருதய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் அடுத்து பிற்காலங்களில் நிறைய மயக்க மருந்துகளில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வந்தது. 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு மயக்க மருந்துகளில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனது ஏற்பட்டு இப்போ 21ஆம் நூற்றாண்டுகள்லையும் மயக்க மருந்து வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துகிற மாதிரியான சில வழிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜெனரல் அனஸ்தீசியா, ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னு நிறைய மயக்க மருந்துலாம் இருக்குது. அது வந்து இப்போ வந்து கண் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிளாடர் ஸ்டோனை ரிமூவ் பண்ணுற லெத்தாட்டமி இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் குறிப்பிட்ட வகையான மயக்க மருந்துகள் வந்து பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அதுக்கு அளவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு தான் இந்த வயசு உள்ளவங்களுக்கு, இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இந்த பாடி கண்டிஷன் உள்ளவங்களுக்கு இப்படி தான் பயன்படுத்தப்படணும், இப்படிலாம் நிறைய வரிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தாலும் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அவர் தான் பப்ளிக்காக இந்த ஈத்தரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அப்போ இருந்து தான் மயக்க மருந்து வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ 1846 பிறகு தான் பயன்பாட்டிற்கு வந்தது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1848 அந்த கிராஃபர்ட் வில்லியம்சன் லாங் அவர் வந்து வில்லியம் டிஜி மார்டன்ட்ட சில டிஸ்பியூட்டில் வந்து ஏற்பட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ஈத்தரை பயன்படுத்தினேன் அப்படின்னு கூட சில பிரச்சனைகள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் தாமஸ் ஜாக்சன், அவர் ஹோரஸ் வெல்ஸ் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் தான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் இருந்தது. ஸோ எது எப்படி இருந்தாலும் வில்லியம் டிஜி மார்டன் தான் அதை வந்து பப்ளிக்காக ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தைரியமாக அதை ரிசர்ச்லாம் பண்ணி அதை வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த நபர். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மயக்க மருந்து வந்து இருக்குது அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி தான். தேங்க்யூ.